சோம்பேறியுடைய வயலை கடந்து போனாராம். போகும்போது என்னாச்சான், சோம்பேறியுடைய வயல் மதியனுடைய திராட்சை தோட்டம், 2 பேருடைய வயலை கடந்து போகும்போது அது எப்படி இருந்ததுதான், முள்ளுக்காடாக இருந்துதான். சோம்பேறியுடைய வயல் எப்படி இருந்தது, முள்ளுக்காடாக இருந்தது. நம்ம சோம்பேறியாக இருந்தால் நம்முடைய வீடும் குப்பை தொட்டியாக இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடமும் எப்படி இருக்கும், குப்பையாக இருக்கும். அது ஒரு இதுவாகவே இருக்காது, ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஏன்னா சோம்பேறித்தனமாக வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், வீடும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நம்ம சுறுசுறுப்பில். இப்போ அந்த சோம்பேறியுடைய வயல் திராட்சை தோட்டம் எப்படி இருந்துதான், அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்துதான். அதை காஞ்சொரி, அது ஒரு செடி, அது என்ன செஞ்சுதான், மூடிக்கொண்டு இருந்துதான். அந்த வயலை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும். வயல் என்பது நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு உண்டான எல்லாம், அது ஊழியம் எல்லாமே அது. அப்போ அதை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதுக்கு விதை விதைச்சாதான் அது என்ன செய்யும், வளரும். விதை விதைக்காமல் அதை அப்படியே போட்டு வச்சுருந்தா அதை என்ன செய்யாது, வளராது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், அதை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி விதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் எப்படி இருக்கும், அது வளரும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சோம்பேறித்தனம் வருதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். சரீரம் சோம்பலாகிறதுக்கு நம்ம வயிறு ஒரு பிரச்சனை, அதை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். இந்த வயிறை சுத்திகரிக்கணும். சோம்பேறித்தனம், நம்ம வயிறு சரியாக டைஜஷன் ஆனால் தான் நம்ம உடம்புல போய் தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம வயிறு சரியில்லைன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் உறிஞ்சப்படாததுனால நமக்குள்ள ஒரு சோர்வு எல்லாம் என்ன செய்யும், வரும். அப்போ நம்முடைய சரீரத்தை முதல்ல என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன காரியமோ அதை பார்த்துக்கணும். அடுத்து நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்படணும். எப்படி சுத்திகரிக்கப்படணும், நம்முடைய ஆத்துமா தேவனுடைய வார்த்தையினால், இயேசுவின் இரத்தத்தினால் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ற விதை நமக்குள்ளே என்ன செய்யணும், விதைக்கப்படணும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த தண்ணீர் ஒவ்வொரு நாளும் ஊற்றப்படும் போது தான் அந்த செடி என்ன செய்யும், வளரும்.